சிவகார்த்திகனுக்கு அப்புறம் விஜய் டிவில இருந்து வந்த மாகாபா ஆனந்தோட கடலை எப்படி இருக்கு பாப்போம். வைரல் ரிவ்யூஸின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்ப நம்ம பார்க்க போறது பி சகாய சுரேஷ் இயக்கத்துல வந்த கடலை. இந்த படத்துல மாகாபா ஆனந்த், ஐஸ்வர்யா ராஜேஷ், பொன்வண்ணன், யோகி பாபு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. டைரக்டர் மெசேஜ் சொல்ற முயற்சியில படத்தை கோட்டை விட்டார். இந்த படம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, மாகாபா ஆனந்த் அக்ரிகல்ச்சர் காலேஜ் போகாம வெட்டியா ஊர் சுத்திட்டு இருக்காரு. அவங்க அப்பா பொன்வண்ணன் கண்டிக்கிறாரு. அதுக்கு 1.5 வருஷத்துல நான் பெரிய ஆளை காமிக்கிறேன்னு சவால் விடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தான் மீதி படம். படம் கிராமத்து சைட்ல எடுத்திருக்காங்க. மாகாபா ஆனந்த் ரீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஐஸ்வர்யா ராஜேஷ் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்டா கிராமத்துக்கு வராங்க. அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. யோகி பாபு நிறைய காமெடி ட்ரை பண்ணிருக்காரு. ஒரு சில காமெடி தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா எதுவும் உங்களை பெரிய லெவல்ல வயிறு குலுக்கி சிரிக்க வைக்காது. படம் டெக்னிக்கலா ஓகே. படத்தோட ஸ்டோரியும் ஸ்கிரீன் பிளேயும் ரொம்ப வீக். படம் இப்படிதான் டிராவல் ஆகும்னு சொல்லிட்டு நம்மளை ஈஸியா கெஸ் பண்ண வைக்குது. அதனாலே நம்மளுக்கு நிறைய இடத்துல போர் அடிக்குது. டைரக்டர் விவசாயமா முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் சொல்ல வந்திருக்காரு. ஆனா அதுக்கு ஏத்த சீன்ஸ் எல்லாம் வைக்கல. சும்மா வாயிலே சொல்லிட்டு போறாங்க. மொத்தத்துல இந்த படம் ஜனங்களுக்கு ஏமாற்றம். லேட்டஸ்ட் தமிழ் மூவி ரிவ்யூஸ்க்கு எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.